أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் குர்ஆன் பேசுகிறேன் என்கின்ற தலைப்பின் கீழே தொடர்ச்சியாக ஒரு சில தகவல்களை நாம் அறிந்து வருகிறோம். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு ஒரு குடும்பத்தை இஸ்லாமிய குடும்பமாக எப்படி மாற்றி அமைக்க வேண்டும் என்று இறைவன் நமக்கு சொல்லுகிறானோ அது தொடர்பான கட்டளைகளைத்தான் இன்றைய தின உரையிலே நாம் பார்க்கவிருக்கின்றோம். இன்றைய உலகத்திலே வாழக்கூடிய இந்த மனித சமுதாயம் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டு படைக்கப்பட்டிருந்தாலும் மக்கள் தொகையின் பெருக்கத்தின் காரணத்தினால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குடும்பங்களாக இன்றைக்கு மாறியிருக்கிறார்கள். பல்வேறு குடும்ப அமைப்புகளாக இன்றைய உலகம் கழிந்து கொண்டிருக்கிறது. இந்த நம்முடைய குடும்பத்தை நாம் அங்கம் வகிக்கிற குடும்ப அந்த கூட்டமைப்பை நாம் இஸ்லாமிய முறைப்படி அமைத்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே வெற்றியை காணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு பெரும்பான்மையான தீமைகள், பெரும்பான்மையான பாவ செயல்கள் குழந்தைகளாக இருக்கட்டும், ஆடவர்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சமுதாயம் ஒரு புறத்திலே தீமைகளை கற்றுக் கொடுக்கிறது என்றால் இன்னொரு புறத்திலே அந்த குடும்பத்தாருடைய அலட்சியங்களினாலும் பல பாவங்கள் மனிதர்களை அண்டக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இன்றைய உலக வாழ்க்கையிலே ஏராளமான தீமைகள் நிரம்பி வழிந்து இந்த சமுதாயம் தீமைகளை கற்றுக் கொடுக்கிறது, மனிதர்களுக்கு புகட்டி வருகிறது, ஏராளமான நன்மைகளை திணித்துக் கொண்டிருக்கிறார். இது ஒரு புறம் இந்த நடைமுறை நடந்து கொண்டிருந்தாலும் இன்னொரு புறத்திலே குடும்பம் சரியில்லாமல் இருப்பதின் காரணத்தினால், குடும்பத்தினுடைய கவனிப்போ அதனுடைய அக்கறையோ இல்லாமல் இருப்பதின் காரணத்தினால், மார்க்க அக்கறை இல்லாமல் இருப்பதின் காரணத்தினால் அந்த குடும்பத்தில் ஏராளமான தீமைகள் நிலவக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்போ நாம் நம்முடைய குடும்பத்தை இஸ்லாமிய முறைப்படி அமைத்து கொண்டு நரகத்திலிருந்து தற்காத்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லிக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள். அந்த நரகத்தினுடைய எரிபொருட்கள் மனிதர்களும் கற்களுமாக இருக்கிறார்கள். அலைஹா மலாயிகத்துன் திலாதுன் ஷிதாத், அந்த நரகத்தின் மீது கடுமையும் கொடூரமும் கொண்ட வானவர்கள் இருக்கிறார்கள். லா யஅஸுனல்லாஹ் மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரும், அவர்கள் இறைவனுடைய கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டார்கள், இறைவனுடைய வாக்குப்படியே தங்களுடைய நிலையை அமைத்துக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். இந்த வசனத்திலே மூமின்களை இறைவன் அழைத்து, ஈமான்தாரிகளை அழைத்து அல்லாஹ் தெரிவிக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், நீங்கள் மட்டும் நரகத்திலிருந்து நாம் தப்பித்து விட வேண்டும், நரகத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், சுவனத்தை நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்று உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் காப்பாற்றிக் கொண்டால் மாத்திரம் போதாது, உங்களுடைய குடும்பத்தாருடைய வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டும். உங்களுடைய குடும்பத்தாருக்கும் நீங்கள் மார்க்கத்தை புகட்டி மார்க்கத்தின் அடிப்படையில் அவர்களை வார்த்தெடுத்து உங்களுடைய குடும்பத்தாரை நரக நெருப்பிலிருந்து காக்கின்ற கடமை ஒவ்வொரு மூமின்களின் மீதும் இருக்கிறது என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ஆனால் இன்றைக்கு மூமின்களாக இருக்கின்ற நாம், இறை நம்பிக்கையாளர்களாக இருக்கின்ற நாம் நம்முடைய குடும்பத்தாருக்கு மார்க்கத்தை போதிக்கிறோமா? தீமைகளிலிருந்து அவர்களை தடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோமா? அல்லது தீமைகளை நாமே கற்றுக் கொடுப்பவர்களாக இருக்கின்றோமா? சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு நம்முடைய குழந்தைகளை வளர்ப்பதாக இருந்தாலும் சரிதான், நம்முடைய மனைவி மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்கின்ற நிலை இருக்கின்றதாக இருந்தாலும் சரிதான், அதிலெல்லாம் கண்டுகொள்ளாமல்
குழந்தைகள் இருக்கின்ற சமயத்திலேயே தொலைக்காட்சி பெட்டிகளின் வாயிலாக நாம் தீமைகளை பார்க்கின்றோம். அந்த குழந்தைகளோடு சேர்ந்து பார்க்கின்றோம். அந்த குழந்தைகளுடைய மனதிலே பசு மரத்தாணி பதிந்தது போல அந்த தொலைக்காட்சி பெட்டியிலிருந்து வருகிற விஷம கருத்துக்கள், ஆபாச பேச்சுக்கள், பொய், சதி வேலைகள் என்று எல்லா தீமையான காரியங்களும் அவர்களுடைய உள்ளத்திலே பதிந்து விடுகிறது. அப்போ குழந்தை, அந்த குடும்பத்து உறுப்பினர்களாக இருக்கின்ற குழந்தைகளுக்கு தீமைகள் பரவுவதற்கு ஒரு விதத்திலே நாமும் காரணமானவர்களாக ஆகிவிடுகிறோம். அப்ப இது மாதிரி ஏராளமான விஷயங்கள் இருக்கிற தீமைகள் குடும்பத்துக்குள்ளே பரவுவதற்கு நாமே ஒரு மிக முக்கியமாக காரணமாக மாறுகின்ற சூழ்நிலை பல வகைகளில் இருக்கின்ற. அதனாலதான் அல்லாஹ் சொல்லுகிறான், ஒவ்வொரு ஈமான்தாரிகளுக்கும் கடமையாக சொல்லுகிறான், நீங்கள் நரகத்திலிருந்து தப்பித்தால் போதாது, உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றுங்கள். உங்களுடைய குடும்பத்தாருக்கும் நீங்கள் மார்க்கத்தை போதியுங்கள். அது உங்களில் ஒவ்வொருவரின் மீதும் கடமையாக இருக்கிறது என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, குல்லுக்கும் ராயின், உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகளாக இருக்கிறீர்கள். வக்குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி, உங்களில் ஒவ்வொருவரும் தன்னுடைய பொறுப்பை பற்றி நாளை மறுமையிலே விசாரிக்கப்பட இருக்கிறீர்கள். ஒரு ஆண் தன்னுடைய குடும்பத்திற்கு பொறுப்புதாரியாக, வர்ரஜுலு ஃபி அஹ்லிஹி ராயின், ஒரு ஆண் தன்னுடைய குடும்பத்தாருக்கு பொறுப்புதாரியாக இருக்கிறான். வஹுவ மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி, அவன் தன்னுடைய பொறுப்பை பற்றி நாளை மறுமையிலே விசாரிக்கப்படக்கூடியவனாக இருக்கிறான். வல் மர்அத்து ஃபி பைத்தி ஸௌஜிஹா ராயியத்துன், ஒரு பெண் தன்னுடைய கணவனின் வீட்டிற்கு பொறுப்புதாரியாக இருக்கிறாள். வஹிய மஸ்ஊலத்துன் அன் ரஅய்யத்திஹா, அவள் தன்னுடைய பொறுப்பை குறித்து நாளை மறுமையிலே விசாரிக்கப்பட இருக்கிறாள். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து மனிதர்களும் பொறுப்புதாரிகள் தான். ஆண்களும் பொறுப்புதாரிகளாக இருக்கிறார்கள், பெண்களும் பொறுப்புதாரிகளாக இருக்கிறார்கள். ஆண்கள் தன்னுடைய குடும்பத்தாருக்கு பொறுப்புதாரி. அந்த குடும்பத்தை எப்படி பராமரிக்கின்றான், அந்த குடும்பத்தை எப்படி வார்த்தெடுக்கின்றான், குடும்பத்திற்கு எதையெல்லாம் போதிக்கின்றான் என்பதை பற்றியெல்லாம் அவன் கண்டுகொள்ளுகிற பொறுப்புதாரியாக இருக்கின்றான். அந்த பொறுப்பை பற்றி நாளை மறுமையிலே அவன் விசாரிக்கப்படவும் இருக்கின்றான். ஒரு பெண் தன்னுடைய கணவனின் வீட்டுக்கு பொறுப்புதாரியாக இருக்கிறான். தன்னுடைய கணவனுடைய வீட்டை கவனிப்பது, அந்த வீட்டில் இருக்கின்ற உறுப்பினர்களை கவனிப்பது என்று அதற்கு ஒரு பெண் பொறுப்புதாரியாக இருக்கிறாள். அந்த பொறுப்பை பற்றி நாளை மறுமையிலே விசாரிக்கப்பட இருக்கிறார் என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் நமக்கு உபதேசிக்கக்கூடிய காட்சியை பார்ப்போம். அப்போ இந்த இரண்டு செய்தியும், முன்னால் சொன்ன குர்ஆன் வசனமும் சரி, இந்த ஹதீஸும் சரி, நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், குடும்பத்தை பராமரிக்க வேண்டும், குடும்பத்தை நன்மையின் பால் அழைத்து செல்ல வேண்டும், குடும்பத்திற்கு மார்க்க உபதேசங்களை செய்ய வேண்டும், குடும்பத்தை நரகத்திலிருந்து காக்க வேண்டும், சுவனத்தின் வழியை நோக்கி அழைத்து செல்ல வேண்டும். நம்முடைய நிலையை மட்டும் நாம் நரகத்திலிருந்து காத்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசை அவா இல்லாமல் நம்முடைய குடும்பத்தாரை காக்க வேண்டும், நம்முடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து காக்க வேண்டும். அவர்களை தீமைகள் சம்பாதிக்க வைத்துவிடக் கூடாது, நன்மைகளை நோக்கி அழைத்து செல்ல வேண்டும் என்கின்ற கடமை ஒவ்வொரு மூமினின் மீதும் இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். இதற்கு பல்வேறு வழிவகைகள் இருக்கிறது. நம்முடைய குடும்பத்தை இஸ்லாமிய குடும்பமாக மாற்றுவதற்கு, நம்முடைய குடும்பத்தை இஸ்லாமிய வழிமுறையின்படி வார்த்தெடுப்பதற்கு பல்வேறு வழிவகைகளை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லி காண்பிக்கிறார்கள். அதிலே ஒன்று என்ன, திருமணத்தின் பொழுதே அதற்குண்டான ஒரு நிபந்தனையை ரசூலுல்லாஹ் வைக்கிறாங்க. திருமணத்தினுடைய ஒரு நிபந்தனையாக இந்த குடும்பம் பிற்காலத்திலே சிறப்பான முறையிலே அமைய வேண்டும் என்பதற்காக திருமணத்திலேயே ஒரு நிபந்தனையை ரசூலுல்லாஹ் வைக்கிறாங்க. என்ன நிபந்தனை? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், துன்கஹுல் மர்அத்து லிஅர்பஈன், ஒரு பெண் 4 விஷயங்களுக்காக திருமணம் முடிக்கப்படுகிறார். இந்த உலக வழக்கத்துல, உலக நடைமுறையில ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுகிறாள் என்றால், ஒரு ஆண் ஒரு பெண்ணை கரம்பிடிக்கின்றான் என்றால், அந்த பெண்ணை 4 விஷயத்துக்காகத்தான் திருமணம் முடித்துக் கொள்கிறான். ஒன்று, லி மாலிஹா, அவளுடைய செல்வத்திற்காக. ரொம்ப பணக்கார பொண்ணா பார்த்து திருமணம் முடிச்சுக்கணும்,
ரொம்ப செல்வந்த குடும்பத்தை சேர்ந்த பெண்ணாக பார்த்து திருமணம் முடித்துக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் நம்முடைய எதிர்கால வாழ்வை நாம் ஸ்திரம்பட அமைத்துக் கொள்ள முடியும், நம்முடைய பொருளாதார நிலையை உயர்த்தி கொள்ள முடியும் என்று பணக்கார பொண்ணாக பார்த்து திருமணம் முடித்துக் கொள்கிறான். இன்னொன்று ஒளி ஜமாலிஹா, அவளுடைய அழகுக்காக திருமணம் முடித்துக் கொள்கிறான். ஒன்று அவளுடைய செல்வத்திற்காக, அவள் பெரும் பணக்காரியாக இருப்பதினால் திருமணம் முடித்துக் கொள்கிறான். அல்லது அழகிற்காக, அவளுடைய வெளி தோற்றம் சிறப்பாக இருப்பதினால், கவருகின்ற வகையில இருப்பதினால் அந்த அழகிற்காக திருமணம் முடித்துக் கொள்கிறான். இன்னொன்று வலி ஹசுபிஹா, அவளுடைய பாரம்பரியத்திற்காக முடித்துக் கொள்கிறான். அவளுடைய குடும்பமே பெரிய பாரம்பரியம் மிக்க குடும்பமாக, பெரிய ஊரிலேயே பேசப்படக்கூடிய ஒரு குடும்பமாக இருப்பதினால் அந்த பெண்ணை திருமணம் முடித்துக் கொள்கிறான். ஒளி தீனிஹா, மார்க்கத்திற்காக முடித்துக் கொள்கிறான். உலகத்தில் திருமணம் முடிக்கிறான் என்றால், ஒரு பெண்ணை ஒரு ஆண் கரம் பிடிக்கின்றான் என்றால் நடைமுறையில 4 விஷயத்துக்காகத்தான் முடிக்கின்றான். ஒன்று காசுக்காக, பொருளாதாரத்துக்காக முடிக்கின்றான். இன்னொன்று அழகிற்காக முடிக்கின்றான். மூன்றாவது பாரம்பரியத்துக்காக, அந்த பாரம்பரியத்திலே நாமும் இணைந்து விட்டால் நம்முடைய குடும்பமும் உயரும், நம்முடைய குடும்பமும் ஊரிலே பேசப்படும் என்பதற்காக முடிக்கிறான். நான்காவதாக மார்க்கத்துக்காக முடிக்கிறான். இந்த 4 காரணத்துக்காக திருமணம் முடிக்கப்படுகிறது. ஆனால் மூமின்களுடைய நிலை என்ன தெரியுமா இருக்க வேண்டும்? மூமின்களுடைய வரையறை எப்படி தெரியுமா இருக்க வேண்டும்? ஃபல்ஃபர் பிதாத்தி தீனிஹா, மார்க்கமுடைய பெண்ணை கரம் பிடித்து நீ வெற்றியை தேடிக்கொள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 4 விஷயங்களிலே எதிலே வெற்றி இருப்பதாக சொன்னார்கள்? மார்க்கமுடைய பெண்ணை தேர்ந்தெடுத்துக்கொள். மார்க்கமுடைய பெண்ணை நீ முக்கியத்துவம் படுத்தி அவளை கரம் பிடித்தால் உனக்கு வெற்றி இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். அழகை முக்கியப்படுத்தி மார்க்கத்தை துச்சமாக கருதி, மார்க்க ஞானம் இல்லை என்றாலும், மார்க்க அறிவு இல்லை என்றாலும், மார்க்கத்தினுடைய அடிப்படை கூட தெரியாத பெண்ணாக இருந்தாலும் அழகாக இருக்கிறாள், வசீகரிக்கக்கூடிய தோற்றத்தோடு இருக்கிறாள், அதனால் அவளை திருமணம் முடித்துக் கொள்ளுகிறேன். பிரயோஜனம் கிடையாது. அந்த அழகு மட்டும்தான் அவனுக்கு கிடைக்குமே தவிர மறுமையில் கிடைக்கின்ற பயன்கள் அவனுக்கு எதுவும் கிடையாது. குடும்ப பாரம்பரியத்துக்காக முடிக்கிறான். இந்த உலகத்திலே தன்னுடைய பேரும் புகழும் உயர வேண்டும் என்பதற்காக, அந்த பெண்ணுடைய குடும்ப பெயரோடு தன்னுடைய பெயரும் இணைய வேண்டும் என்பதற்காக திருமணம் முடிக்கிறான் என்றால் அந்த பயன் மட்டும்தான் அவனுக்கு கிடைக்கும், மறுமை பயன் கிடைக்காது. பொருளாதாரத்துக்காக முடிக்கிறான். பணக்காசு உள்ள பெண்ணாக பார்த்து கடன் பிடிக்கின்றான். தன்னுடைய பொருளாதார நிலைமையை உயர்த்தி கொள்வதற்காக திருமணம் முடித்துக் கொள்கிறான் என்றால் இந்த உலகத்து இன்பமான அந்த பணம் மட்டும்தான் அவனுக்கு கிடைக்கும், மறுமை பயன் கிடைக்காது. மறுமை பயன் கிடைக்க வேண்டுமையானால் மார்க்க ஞானம், மார்க்க சிந்தனை எந்த பெண்ணுக்கு இருக்கிறதோ, மார்க்க அறிவை வளர்த்து கொண்ட பெண்ணாக எந்த பெண் இருக்கிறதோ அந்த பெண்ணை நீ தேர்ந்தெடுத்துக்கொள், நீ வெற்றியை அடைவாய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. காரணம் என்ன? ஒரு பெண் தான் தன்னுடைய குடும்பத்தை வளர்த்தெடுப்பதிலே மிக முக்கியமான ஒரு ஆணிவேராக திகழ்கிறார். ஒரு குடும்பம் சீர்கெட்டு போவதற்கும், ஒரு குடும்பம் தரிகெட்டு போவதற்கும், நல்ல வழியிலே செல்வதற்கும் ஒரு அடிப்படை ஆணிவேராக தூணாக நின்று அதை தாங்கி பிடிப்பவள் யார் என்றால் பெண் தான். ஏன்னா ஆணை பொறுத்தவரையில பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக, தன்னுடைய குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக, தன்னுடைய குடும்பம் உண்ண வேண்டும், பருக வேண்டும், உடுத்த வேண்டும், எதிர்காலத்திலே பஞ்சத்திலே உழன்றுவிடக் கூடாது என்பதற்காக, பொருளாதாரத்தை சேமிப்பதற்காக வந்து விடுவான். முழுக்க முழுக்க குடும்பத்தோடு கழித்து நேரங்களை கழிக்கக்கூடியவள், குழந்தைகளை வளர்க்கக்கூடியவள், கணவருடைய தாய் தகப்பனை பார்க்கக்கூடியவர் எல்லாமே பெண் தான். அந்த பெண்ணுக்கு மார்க்க அறிவு இருந்தால்தான் அவள் இஸ்லாமிய முறைப்படி தன்னுடைய குடும்பத்தை வார்த்தெடுப்பாள். இஸ்லாமிய முறைப்படி குடும்பம் வார்த்தெடுக்கப்பட வேண்டுமையானால் நரகிலிருந்து நம்முடைய குடும்பத்தாரையும் சேர்த்து காப்பாற்ற வேண்டும் என்று இறைவன் கட்டளையிடுகிறானே, அந்த கட்டளை நிறைவேற வேண்டுமையானால் நம்முடைய திருமணத்திலேயே அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஒரு அடிப்படையான விஷயத்தை நமக்கு சொல்றாங்க. மார்க்கமுடைய பெண்ணாக திருமணம் முடித்துக்கொள், மார்க்கமுடைய பெண்ணாக திருமணம் முடித்துக்கொள், மார்க்க அறிவு யாருக்கு இருக்கிறதோ அவளை தேர்ந்தெடுத்துக்கொள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள்.
இதுதான் நம்முடைய குடும்பத்தை இஸ்லாமிய குடும்பமாக மாற்றி அமைப்பதற்கு அடிப்படை விஷயமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் பார்க்கின்றோம், மார்க்கத்தை திருமணத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இருக்கிறார்கள். மார்க்கத்தை விளங்கியவர்கள் தான் நாங்கள் கரம் பிடிப்போம் என்பதிலே அவர்கள் உறுதியானவர்களாக இருந்த காட்சியை பார்க்கிறோம். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு நபி தோழியர்களில் ஒரு உறுதிமிக்க பெண்களில் ஒருவராக திகழ்ந்தவர் யார் என்றால் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா. வரலாற்றிலே சாதனை படைத்த ஒரு பெண்மணி. அந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கணவர் இறந்து விடுகிறார். குழந்தையோடு நிற்கின்றார்கள், நிற்கதியற்று நிற்கின்றார்கள், வழியில்லாமல் நிற்கின்றார்கள். அப்போது அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவரு இதுவரை இஸ்லாத்துக்கு வரல. இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் அந்த அபூ தல்ஹா அவர்கள் உம்மு சுலைம் அவர்களிடத்துல வந்து பெண் கேட்கிறாங்க, நான் உங்களை திருமணம் முடித்துக் கொள்கிறேன் அப்படின்னு பொண்ணு கேட்கிறாங்க. அப்போ இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழி இல்லை, கணவர் இறந்து விட்டார், குழந்தையோடு நிற்கதியற்றவர்களாக வழி போக்கிற்கு இடமில்லாதவர்களாக நிற்கின்றார்கள். அந்த சமயத்திலே இணை வைப்பாளராக இருந்த அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க கேட்கிறாங்க, நான் உங்களை திருமணம் முடித்துக் கொள்கிறேன். அப்ப இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹுடைய பதில் என்ன தெரியுமா இருந்துச்சு? சரி என்று போய்விடவில்லை. சரி, நமக்கு வாழ்க்கை இல்லை, இவர் வாழ்க்கை தருகிறேன் என்று வந்துவிட்டார், இவருடைய கரத்தை பிடித்துக் கொண்டு சென்று விடுவோம் என்று போய்விடவில்லை. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி தெரியுமா அமைச்சுக்கிட்டாங்க? தன்னுடைய திருமண வாழ்வை எப்படி அமைத்துக் கொண்டார்கள் தெரியுமா? மா மிஸ்லுக யா அபா தல்ஹா யுரத்து, அபூ தல்ஹாவே, உங்களை போன்ற நல்ல மனிதர் மறுக்கப்பட மாட்டார். திருமணத்திற்கு நீங்கள் பேசினீர்களே, ஆனால் எந்த பெண்ணை நீங்கள் பேசினாலும் உங்களை போன்ற ஒரு நல்ல மனிதரை யாரும் மறுத்து விட மாட்டார்கள். அப்படிப்பட்ட நல்ல மனிதர் தான் நீங்கள். வலாக்கின் என்றாலும் நான் ஒரு முஸ்லிமான பெண்ணாக இருக்கிறேன், நான் இஸ்லாத்தை ஏற்ற பெண்ணாக இருக்கிறேன், அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்குகிற ஏகத்துவ கொள்கையுடைய பெண்ணாக இருக்கிறேன். ஆனால் நீங்களோ இணை வைப்பாளராக இருக்கிறீர்கள், சிலைகளை வணங்கக்கூடியவராக இருக்கிறீர்கள். இந்த கட்டத்தில் நான் முஸ்லிமாக இருக்கின்ற சமயத்தில் இணை வைப்பாளராக உங்களை என்னால் திருமணம் முடிக்க முடியாது. ஒருவேளை நீங்கள் இஸ்லாத்திற்கு வந்துவிட்டால், ஏகத்துவத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டு விட்டால், நான் அந்த இஸ்லாமிய மகராக ஏற்றுக்கொள்கிறேன். எந்த சூழ்நிலையில சொல்றாங்க? கணவரை இழந்த சூழ்நிலையில, குழந்தையை ஏந்தி கொண்டிருக்கிற சூழ்நிலையில, வழிபோக்கிற்கு இடமில்லாத ஒரு சூழ்நிலையில தன்னுடைய திருமணத்திற்கு மார்க்கத்தை முக்கியத்துவப்படுத்தி அந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் முஸ்லிமான பெண், நீங்கள் இணை வைக்கின்ற ஆண் உங்களோடு நான் வந்து விடலாம், ஆனால் அது எனக்கு ஆகுமான விஷயம் கிடையாது. எனக்கு முக்கியம் மார்க்கம் தான். நான் இப்போது வேண்டுமானால் நிற்கதியற்றவளாக இருக்கலாம், அதை நான் சரியான வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டு உங்களுடைய கரம் பிடித்து உங்களை திருமணம் செய்து கொண்டு என்னுடைய கொள்கையை இழந்து இந்த உலக வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக் கொள்ளலாம். ஆனால் என்னுடைய மறுமை வாழ்வு சிறப்பாக அமைய வேண்டுமையானால் நீங்கள் இஸ்லாத்திற்கு வர வேண்டும். நீங்க இஸ்லாத்துக்கு வாருங்கள், அந்த இஸ்லாத்தையே நான் மகரா ஏற்றுக்கிறேன். எனக்கு எக்ஸ்ட்ரா மகர் கூட தேவையில்லை. மகரை கொடுத்தா கூட அது கூட இவங்களுக்கு ஒரு சொத்தா வந்திருக்கும். ஆனா அது கூட எனக்கு வேணாம், நீங்க இஸ்லாத்துக்கு வாங்க, அதுவே எனக்கு போதுமானது என்று அந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்களே. இது போன்று நம்முடைய திருமண வாழ்க்கைகளை அமைத்துக் கொண்டோமையானால், இது போன்று நம்முடைய திருமண வழிமுறையை அமைத்துக் கொண்டோமையானால், அதுதான் நம்முடைய குடும்பம் இஸ்லாமிய குடும்பமாக சுவனத்தை நோக்கி புறப்படுகிற குடும்பமாக மாறுவதற்கு அடிப்படையான விஷயமாக இருக்கிறது. இப்ப மனசுல என்ன தோணும்? நாங்க தான் திருமணம் முடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறோமே, இனிமே எங்க போய் மார்க்கம் உள்ள பொண்ணை தேட, இப்படி பல பேருக்கு தோணிடும். அப்ப என்ன பண்ணணும்? வீட்டில் இருக்கின்ற மனைவிகளுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும், கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஏவ வேண்டும். மார்க்கத்தை அறிந்து கொள்ளுங்கள், மார்க்க புத்தகங்களை வாங்கி கொடுத்து
திருமறை குர்ஆனை வாசிக்க சொல்லி, மார்க்க சொற்பொழிவுகளை கேட்க சொல்லி, மார்க்க ஞானத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள், இஸ்லாமிய குடும்பத்தை எப்படி பராமரிக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது என்கின்ற அடிப்படைகளை அறிந்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு மார்க்க அறிவை புகட்ட வேண்டும். ஒன்று திருமணம் முடிக்கும் பொழுதே மார்க்கம் உள்ள பெண்ணா முடித்துக் கொள்ள வேண்டும். இல்ல முடிச்சுக்கிட்டீங்க, அந்த காலத்தில் அது போன்று எங்களுக்கு தெரியவில்லை, முடித்து விட்டோம், இப்ப என்ன பண்ண, மார்க்கத்தை கற்றுக் கொடுங்கள், மார்க்கத்தை அவர்களுக்கு அதிகமாக கற்றுக்கொள்ள ஆர்வம் ஊட்டுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இருந்த பெண் சஹாபிய பெண்மணிகள் பெரும் பெரும் மார்க்க மாமேதைகளாக திகழ்ந்தார்கள். எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய காலத்துக்கு பின்னால் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு செய்தியை சொல்றாங்க. லஅனல்லாஹுல் வாஷிமாத் வல் முஅ்தஷிமாத், அல்லாஹ் பச்சை குத்திவிடும் பெண்களையும் பச்சை குத்தி கொள்ளும் பெண்களையும் ஒட்டுமுடி வைத்துக் கொள்ளும் பெண்களையும் ஒட்டுமுடி வைத்துவிடும் பெண்களையும் அல்லாஹ் சபிக்கிறான் என்ற செய்தியை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த உம்மு யாக்கூப் என்கின்ற ஒரு பெண்மணி, அவங்க என்ன பண்றாங்க, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களிடத்துல வராங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்களே, நீங்கள் இப்படி ஒரு செய்தியை அறிவித்தீர்களா, பச்சை குத்தி கொள்ளும் பெண்கள் பச்சை குத்திவிடும் பெண்களை அல்லாஹ் சபிக்கிறான் என்கின்ற செய்தியை நீங்கள் அறிவித்தீர்களா? அல்லாஹ் சபிப்பதாக சொல்கிறீர்கள். நான் குர்ஆனிலே இரண்டு அட்டைகளுக்கு மத்தியில் இருக்கின்ற ஒட்டுமொத்த குர்ஆனையும் நான் வாசித்திருக்கிறேன். ஆனால் நீங்கள் சொல்வது போன்ற எந்த தகவலையும் நான் அறியவில்லை. அல்லாஹ் சபிப்பதாக சொல்கிறீர்கள், அல்லாஹ் சபிக்கிறான் என்கின்ற தகவலை சொல்கிறீர்கள், ஆனால் ஒட்டுமொத்த குர்ஆனையும் நான் படித்திருக்கிறேன். படித்தது எப்படி? மேலோட்டமாக இல்லை, ஆழமாக படித்து அதை அதிகமாக அந்த குர்ஆனோடு தொடர்பு வைத்திருந்ததினால்தான் ஒரு செய்தி வந்தவுடனே இப்படி ஒரு செய்தியே இல்லை என்று தீர்மானமாக சொல்ல முடியும். அப்படி அந்த அளவுக்கு ஆழமாக குர்ஆனை படித்த பெண்மணியாக உம்மு யாக்கூப் ரலியல்லாஹு அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அப்போ அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, அல்லாஹ் சபிக்கிறான், ஆனால் அது குர்ஆன்ல இல்லை, ஹதீஸ்ல இருக்கு, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்த அந்த பெண்கள் மார்க்க ஞானத்தை வளர்த்துக் கொள்வதிலே, மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்வதிலே பெரும் பங்காற்றி இருக்கிறார்கள். ஒவ்வொரு நபித்தோழியர்களும் மார்க்க மாமேதைகளாக திகழ்ந்தார்கள். அதற்கு இந்த உம்மு யாக்கூப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இந்த ஒரு செய்தி எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அப்ப இது மாதிரி மார்க்க அறிவை பெண்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். தங்களுடைய குடும்பத்தை பராமரிப்பதற்கு, குடும்பத்தை இஸ்லாமிய முறைப்படி வார்த்தெடுப்பதற்கு மார்க்க கல்வி ஞானத்தை அதிகமாக வளர்த்துக் கொள்பவர்களாக பெண்கள் இருக்க வேண்டும். ஆண்கள் செய்ய வேண்டிய சில கடமையும் இருக்கு. ஆண்கள் செய்ய வேண்டிய கடமை என்ன தெரியுமா? பெண்கள் ஒரு சில தவறுகளை செய்தால், குடும்பத்தை பராமரிக்கிறதுல, குடும்பத்தை நிர்வகிக்கிறதுல ஏதாவது ஒரு தவறை பெண்கள் செய்தால் அதை அவர்களோடு கலந்து தடுக்க வேண்டும். கலந்து தடுக்கிறதுனா தீமையிலத்தை கலந்து தடுக்கிறது இல்லை, அவர்களிடத்தில் பழகுகிற பழக்கத்தில் மென்மையாக அவர்களுக்கு அறிவுரை சொல்லி தடுக்க வேண்டும். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை பற்றி எந்த நிதிமா சொல்கிறாங்க? இஸ்தௌசு பின் நிசா, நீங்கள் பெண்களுக்கு அறிவுரை செய்யுங்கள். ஃபஇன்னல் மரஅத குலிகத் மின் திலஇன், ஏனென்றால் பெண் வளைந்த எலும்பிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறாள், வளைந்த விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறாள். அவளை நிமிர்த்துன்னு நினைச்சீங்கன்னு வைங்க, உடைச்சிடுவீங்க. அதுக்குன்னு வளைந்தே இருக்கணும்னு நீங்க விட்டுறக்கூடாது. அதை அழகான முறையிலே அறிவுரை சொல்லி அவர்களுடைய வாழ்க்கையை நேராக்குங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். குடும்பத்தை நிர்வகிக்கிற விஷயங்கள்ல இதுவெல்லாம் அடிப்படையான விஷயம். ஏனென்றால் கணவன் மனைவி நடந்து கொள்ளுகின்ற நடைமுறையை பார்த்து தான் நம்முடைய குழந்தைகள் வளர்கிறார். அந்த குழந்தைகள் ஒழுக்கமான முறையிலே வளர வேண்டுமையானால் கணவன் மனைவிகளுக்கு மத்தியிலே பிணக்குகள் இல்லாமல், சண்டை சச்சரவுகள் இல்லாமல் அறிவுரை சொல்லி மனைவி ஏதேனும் தவறு செய்து விட்டால், மனைவி நிர்வகிப்பதிலே தவறிழைத்து விட்டால் அறிவுரை சொல்லி, அழகான முறையிலே அறிவுரை சொல்லி அவர்களை திருத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காண்பிக்கிறார்கள்.
அப்போ பெண்கள் மார்க்கத்தை அதிகம் கற்றுக்கொள்ள வேண்டும். குடும்பத்தை நிர்வகிப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன? பெண்கள் மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். பெண்களிடத்தில் சில தவறுகள் ஏற்பட்டால் அதை ஆண்கள் அழகான முறையிலே அறிவுரை சொல்லி அவர்களை திருத்த வேண்டும். அந்த அழகான அறிவுரை குழந்தைகளுக்கு முன்னாலே நடந்துவிடக்கூடாது. ஏன்னா அதை பார்த்து நாளை குழந்தை கெட்டு போயிடுவான். அதனால் அந்த அறிவுரையை கூட அழகான முறையில் அமைத்துக் கொண்டு அந்த பெண்களை திருத்த வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு பார்க்கின்றோம், பெண்களை தன்னுடைய மனைவிமார்களிடத்தில் கடுகடுவென்று கோப பார்வையுடனேயே தங்களுடைய நிலையை கழிக்கின்ற பல கணவன்மார்களை பார்க்கிறோம். பெண் தன்னுடைய மனைவிமார்களிடத்தில் ஒரு நல்ல சிரிச்சு பேச மாட்டார், நல்ல இலகுவாக பழக வேண்டும் என்கிற நிலையை வைத்திருக்க மாட்டார். சிலரை பார்க்கின்றோம், மனைவியிடத்தில் பேசும் பொழுது கடுகடுவென்று கோபத்துடன் கடுமையான முறையிலே எரிந்து விழுபவர்களாக பல பேரை பார்க்கின்றோம். அவர்களுடைய செயல்கள் கோபத்தை ஏற்படுத்தினால் கூட அழகான முறையிலே அறிவுரை சொல்லுங்கள் என்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், நம்மில் சிறந்தவர் யார் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. ஹியாருக்கும் ஹியாருக்கும் லிஅஹ்லி, உங்களில் மிகச்சிறந்தவர் யாரு தெரியுமா? யார் தன்னுடைய குடும்பத்தாரிடத்தில் சிறந்தவராக இருக்கிறாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர். குடும்பத்தாரிடத்தில் நல்லவன் என்கின்ற பெயரை எடுக்க வேண்டும். ஊரில் நடித்து விடலாம், ஊரிலே நல்ல பெயர் எடுத்து விடலாம், ஊரிலே இவர் நல்லவர் என்கின்ற வார்த்தை பல பேர் சொல்ல கேட்டு விடலாம். ஏன்? மற்றவர்களோடு கழிக்கின்ற நேரம் சிறிது நேரம், மிஞ்சி மிஞ்சி போனா 1 மணி நேரம் கழிப்போம், 2 மணி நேரம் கழிப்போம். ஆனால் நம்மோடு என்றும் இருக்கின்ற அந்த மனைவியிடத்தில் யார் நல்ல பெயர் எடுக்கிறாரோ, இவர் நல்லவர் தான் என்று சான்றளிக்கக்கூடிய அளவிலே இருக்கின்றாரோ அவர்தான் உண்மையிலேயே சிறந்தவர் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இன்றைக்கு அந்த நெற்பெயர் வந்திருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கை பக்கங்களை திருப்பி பாருங்கள். மனைவி பேசுவாங்க, நம்ம வெளியே இருப்போம், வெளியே இருந்தா அப்பதான் ஃபோன் வரும், ஆயில் வாங்க மறந்துட்டேன், வாங்கிட்டு வந்துடுங்க. இவருக்கு சூடு ஏறும், ஏன் ஒரே அடியா சொல்ல மாட்டீங்களா, வச்சிடுங்க. சீனி வாங்க மறந்துட்டேன், அடுத்த ஃபோன், ஒரே அடியா சொல்ல மாட்டீங்களா, கொஞ்சம் கொஞ்சமா குரல் ஒசரும். அவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரே அடியா எல்லாத்தையும் சொல்ல மாட்டாங்க, ஒன்று 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 இப்படி எதையெல்லாம் பார்க்குறாங்களோ அப்போதுதான் அது இல்லைன்னு தெரியும் பொழுதுதான் அதையெல்லாம் ஒன்று ஒன்று ஒன்றா சொல்லுவாங்க. அடுத்தது சொல்லும் பொழுதுதான் வெடிக்கும். ஊதாகரமாக வெடித்து அவர் அந்த பொருளை வாங்குறாரோ இல்லையோ வேகமா வீட்டுக்கு வந்துடுவார். வாங்க சொன்ன பொருளை கூட வாங்கியிருக்க மாட்டாரு, கோபத்துல இன்றைக்கு செத்தாடா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கிளம்பி வந்துடுவார். வீட்டுக்கு கிளம்பி வந்து சண்டை தான், பிரச்சனை அங்கதான் ஆரம்பிக்கும். அப்போ இது மாதிரி நம்முடைய மனைவிமார்களிடத்துல பல பேர் நடந்து வருகிறோம். அப்ப இதையெல்லாம் திருத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்தாரிடத்தில் சிறந்தவர் தான் உண்மையிலேயே சிறந்தவர் என்கின்ற நற்சான்றை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். கணவன் மனைவி என்றால் இவர்களை போன்றுதான் இருக்க வேண்டும் என்றதற்கு சான்றாக ஏற்கனவே சொன்னோமே, உம்மு சுலைம் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தம்பதி, அந்த தம்பதி இருக்கிறார்கள். நன்மை செய்யணும்னா கூட இவர்களிடத்தில் இருக்கிற ஒத்துமையை பாருங்க. ஏன்னா இன்றைக்கு நன்மை செய்வதில் பலருக்கு ஒத்துமை வராது. மனைவியை பார்த்தீங்கன்னா தொழவே மாட்டாங்க, கணவர் தொழ சொல்லுவார், ஆமா இப்ப தொழுதுகிட்டு அப்புறம் தொழுது போம் இப்படிங்கிற பதில் வரும். குரான் எடுத்து வச்சு ஓது, ஆமா குரானை ஓதுறாங்க அப்புறம் ஓதிப்போம் இப்படி பதில் வரும். நன்மை செய்வதில் ஒற்றுமையாக இருக்கிற தன்மை இன்றைய கணவன் மனைவிமார்களிடத்துல தம்பதிகளுக்கு மத்தியிலே கிடையாது. ஆனா இந்த அபூ தல்ஹா உம்மு சுலைம் தம்பதியார் எப்படி இருந்திருக்கிறாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களிடத்துல ஒரு விருந்தாளி வருகிறார், அவருக்கு உணவளிப்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய வீட்டிற்கு அனுப்புகிறார்கள். அப்போது அனுப்புகிற பொழுது தன்னுடைய வீட்டில் உணவு இல்லை, வெறும் தண்ணீர் மட்டும்தான் இருக்கிறது என்கின்ற பதில் வருகிறது. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் உணவே இல்லை, தண்ணி மட்டும்தான் இருக்குது, தண்ணி மட்டும்தான் இருக்குது, என்ன பண்ணுவோம்? அப்ப நபித்தோழர்களுக்கு மத்தியிலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள்,
என்னுடைய இந்த விருந்தாளியை கண்ணியப்படுத்துபவர் யார் என்று கேட்டவுடனே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் அந்த ரசூலுல்லாஹுடைய விருந்தாளியை அழைத்து கொண்டு தன்னுடைய இல்லத்திற்கு சென்று மனைவியிடத்துல போறாங்க. அக்ரிமி லைஃப ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரின் விருந்தாளியை நீ கண்ணியப்படுத்து. மனைவி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவர்களிடத்துல அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். சொன்ன உடனே உம்மு சுலைம் அவங்க சொல்றாங்க, கண்ணியப்படுத்திடலாம், ஆனா நம்ம இடத்துல இருக்கிற உணவு இருக்கிறதுல நம்முடைய குழந்தைக்கு மட்டும்தான் இருக்கு, நம்முடைய குழந்தைக்கு கொடுக்கிற உணவு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப இவர் ஒரு ஐடியா சொல்றார், குழந்தை பசித்து அழுதால் தூங்க வைத்து விடு, குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய அந்த உணவை ரசூலுல்லாஹுடைய விருந்தாளிக்கு நாம கொடுத்து நாம நன்மையை சம்பாதித்துக் கொள்வோம். நாம சாப்பிடலையான்னு கேட்டா விளக்கை அணைத்து விட்டு நாம சாப்பிடுவதை போன்று பாவனை செய்து கொள்வோம் அப்படின்னு சொல்றார். ஐடியா கொடுத்துடுறார். சாப்பாடை எடுத்து ரெடியா வச்சுட்டாங்க, குழந்தைகளை தூங்க வச்சுட்டாங்க. பசிக்குது என்று சொல்லுகிற குழந்தைகளை தூங்க வைத்து விட்டார்கள். அந்த குழந்தைகளுடைய உணவை விருந்தாளிக்கு எடுத்து வைத்து விட்டார்கள். எடுத்து வைத்து விட்டு விளக்கை ஏற்றுவதை போன்று பாவனை செய்து விளக்கை அணைச்சிட்டாங்க. விளக்கை அணைச்சிட்டா அந்த காலத்துல வெளிச்சம் இருக்காது, அந்த காலத்துல ரொம்ப பல மின் விளக்குகள்லாம் கிடையாதுல்ல, அந்த எரிபொருள் அந்த எண்ணெய் விளக்கு தான். எண்ணெய் விளக்கு அணைச்ச உடனே இருட்டாயிடுச்சு. அவர் அந்த விருந்தாளி சாப்பிட்றாரு, இவங்க என்ன பண்றாங்கன்னா சாப்பிட்ற மாதிரி கையை மட்டும் அசைக்கிறாங்க, சாப்பிட்ற மாதிரி பாவனை மட்டும் செய்யறாங்க. அடுத்த நாள் ரசூலுல்லாஹ் இந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுவையும் அவர்களுடைய அந்த தம்பதியை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர்கள் சிறப்பித்து சொல்கிறார்கள், அல்லாஹ் உங்களை கண்டு நீங்கள் நேற்று இரவு செய்த இந்த செயலினால் ஆச்சரியமுற்று இறைவன் அல்லாஹாக சிரித்தான். இன்னும் அல்லாஹ் குர்ஆனிலே வசனத்தையும் அருளி இருக்கின்றான், வயுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, தங்களுக்கு வறுமை இருந்தாலும் தங்களை விட இவர்கள் பிறரை முன்னுரைப்படுத்துகிறார்கள். உலாய்க ஹுமுல் முஃப்லிஹூன், இவர்கள் தான் வெற்றியை சுவைக்கக்கூடியவர்கள். வெற்றியை சுவைக்கக்கூடிய குடும்பத்தார் எப்படி இருந்தார்கள்? நன்மையில ஒருவருக்கு ஒருவர் உதவி கொண்டார்கள். விருந்தாளியை அழைத்து கொண்டு வந்தவுடன், விருந்தாளியை கூட்டு வந்த உடனே இங்கே வழி இல்லை, இவர் இன்னொரு தர கூட்டு வந்துட்டார். இவருக்கு போடுறதுக்கே சாப்பாடு இல்லை, இவர் இன்னொரு ஆளை அழைச்சுக்கிட்டு வந்துட்டார் என்று வசைப்பாடவில்லை, என்று தூற்றவில்லை. நன்மை செய்வோமா, இறைவனிடத்தில் நன்மையை பெறப்போகிறோமா, இருவரும் கைகோர்த்து இறைவனிடத்திலே நன்மையை பெறுவோம் என்று நன்மைகளை அள்ளி வீசின அள்ளி செய்தார்கள். இது மாதிரி இருக்கணும். இன்றைக்கு பல குடும்பத்தில் பார்க்கலாம், பள்ளிவாசல்களுக்கு வசூல்கள் என்று கேட்கின்ற பொழுது மனைவி பெண்கள்லாம் என்ன பண்ணிடுவாங்க, நகை நட்டு எடுத்து போட்டுருவாங்க. எடுத்து போட்டுட்டா கணவர் என்ன, நகை நிற்கிற வேலையில, நகை தங்க நகை விற்கிற விலையில எடுத்து போட்டுட்டு வந்தாச்சா, இனிமே வா நகை வேணும்னு கேட்பில, அப்ப நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இவர். அல்லது கணவர் எடுத்து அதிகமாக போட்டு வந்துடுவேன். கணவர் எடுத்து தாராள மனப்பான்மையோட பள்ளிவாசலுக்குன்னு வசூல் கேட்ட உடனே போட்டுருவேன். போட்டுட்டு வீட்டில் போய் சொல்லுவார், இப்படி பள்ளிவாசலுக்குன்னு வசூல் கேட்டாங்க, இவ்வளோ ரூபா போட்டேன், போன வாரம் நான் ஒரு புடவை எடுத்து கேட்டேன், அதுக்கு காசு இல்லைன்னு சொல்லிட்டீங்க, இப்போ மட்டும் எங்கிருந்து வந்துச்சோ, தட்டெல்லாம் வேகமாக கீழே உடையும். இப்படி நன்மையை செய்வதிலே கைகோர்க்காமல் இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஆனால் இந்த வெற்றியாளர்களான இந்த தம்பதியர், இந்த குடும்பத்தார் அபூபக்கர் உம்மு சுலைம் தம்பதியர்கள் எப்படி இருந்தார்கள்? நன்மை செய்வதிலே போட்டி போட்டார்களா இல்லையா? கைகோர்த்து கொண்டார்களா இல்லையா? இதுதான் இஸ்லாமிய குடும்பம். இந்த தன்மை நம்முடைய குடும்பத்திலே வர வேண்டுமையானால் மார்க்க அறிவுடன் கூடிய குடும்பமாக வார்த்தெடுக்கப்பட வேண்டும். அப்போ இந்த அபூ தல்ஹா உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹுடைய தம்பதியார் எப்படி இருந்தாங்களோ அது மாதிரி நம்முடைய குடும்பத்தை நாம் வார்த்து எடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நன்மை செய்யறத போட்டி போட்டுக்கிட்டாங்க. இதெல்லாம் எப்போ வரும்? மார்க்க அறிவு இருந்தால் தான் வரும். மார்க்க ஞானத்தை வளர்த்து கொண்டால் தான் வரும். குழந்தைகளை வளர்ப்பதிலே மார்க்க அறிவை பேண வேண்டும். கணவனிடத்திலே நடந்து கொள்ள வேண்டிய முறையிலே மார்க்க கல்வி வேண்டும். கணவன் மனைவிடத்திலே நடந்து கொள்ள வேண்டிய முறைகளில் மார்க்க கல்வி வேண்டும். மென்மையை பேணுவதிலே மார்க்க கல்வி வேண்டும். கணவருடைய குடும்பத்தாரை கவனிப்பதிலே மார்க்க கல்வி வேண்டும். எல்லாமே சரியான முறையிலே நடைபெற வேண்டுமையானால் அதற்கு மார்க்க கல்வி மிக மிக அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில்
பெண்களுக்கும் ஆண்களுக்கும் மத்தியிலே பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் ஒன்று இருக்கிறது. என்ன தெரியுமா? கணவருடைய குடும்பத்தார, கணவருடைய தகப்பனார, தாயார மனைவியை கவனிக்க சொல்லுகின்ற பொழுது, நீங்க கொஞ்சம் பார்த்துங்க, நம்ம என் வீட்டில் இருக்கும் பொழுது என்னுடைய தந்தையையும் என்னுடைய தாயையும் நீங்கள் தான் பராமரிக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது, அந்த தாய் தந்தை முதுமைய வயதை அடைந்து சிறுபிள்ளைத்தனமாக நடக்கின்ற பொழுது, முதுமை ஒரு குழந்தை பருவமாக மாறி தன் நிலை அறியாமல் அந்த முதியவர்கள் செல்லுகிற பொழுது, அந்த முதியவர்களை தன்னுடைய கணவருடைய தாய் தந்தையரை, தன்னுடைய மாமனார் மாமியாரை கவனிக்க முன்வராதவர்களாக, அவர்களை இழிவுபடுத்துபவர்களாக, அவர்களின் மீது எரிந்து விடுபவர்களாக இன்றைக்கு எத்தனை பெண்களை பார்க்கின்றோம். பல இடத்துல கேள்வி கேட்கிறாங்க பெண்கள். பல கேள்வி பதில் நிகழ்ச்சியெல்லாம் கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா? சில ஊர்களில் தாய் தந்தையினரை கவனிக்கணும் சரி, அல்லாத வரையறுத்து சொல்லி காட்டுறான். ஆனால் பெண்களாகிய நாங்கள் கணவருடைய தாய் தந்தையும் சேர்த்து கவனிக்கணுமா? எங்களுடைய தாய் தந்தையை நாங்கள் கவனிக்கிறோம், கணவருடைய தாய் தந்தையை நாங்கள் தான் கவனிக்கணுமா? அதுவும் எங்களுக்கு தான் கடமையா என்று கோபப்பட்டு கேட்கக்கூடிய காட்சியை பார்ப்போம். அப்ப இந்த கேள்விக்கெல்லாம் அடிப்படை என்ன? அவர்களையும் நாம் கவனிக்க வேண்டும் என்கின்ற மார்க்க கடமை அவர்கள் உணராமல், அவர்களை ஒரு சுமையாக, அவர்களை ஒரு எதிரியாக பாவித்துக் கொண்டு அவர்களுக்கு எண்ணிலடங்கா துன்பங்களை தரக்கூடியவர்களாக இன்றைய பெண்களில் பலர் இருக்கின்றார்களா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, வல் மர்அத்து ராஇயத்துன் ஃபீ பைத்தி ஸௌஜிஹா, ஒரு பெண் தன்னுடைய கணவனின் வீட்டாருக்கு பொறுப்பதாரி, வஹிய மஸ்ஊலத்துன் அன் ரஇயத்திஹா, அவள் தன்னுடைய பொறுப்பு குறித்து நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுவாள். கணவருடைய வீடுனா கணவனுடைய வீட்டை பராமரிக்கிறது மட்டும் கிடையாது, அந்த வீட்டில் யார் இருக்கிறாங்க? கணவனுடைய தாய் இருக்கிறாங்க, கணவனுடைய தந்தை இருக்கிறாங்க, கணவனுடைய சொத்துபத்து இருக்குது. இந்த எல்லாவற்றையும் பேணி பாதுகாப்பவள் தான் சரியான முறையிலே அல்லாஹ் விதித்த பொறுப்பை நிறைவேற்றியவள். இதை இன்றைக்கு உணராம இருக்கிறாங்களே. கணவன்மார்களுடைய தாய் தந்தையை கவனிக்க மறுக்கிறார்களே. தனி குடுத்தனம் என்று தன்னுடைய கணவன் தன்னுடைய தாய் தந்தையோடு ஒட்டி உறவாடி விடக் கூடாது என்பதற்காக பிரித்து விட்டு செல்கிறார்களே. இதெல்லாம் எதனால நடக்குது? இந்த கொடுமைகள் எல்லாம் அரங்கேறுவதற்கு காரணம் என்ன? அந்த மனைவியினுடைய பேச்சை கேட்டு பெற்றெடுத்த தாயையும் தந்தையும் விட்டுவிட்டு மகனே பிரிந்து செல்வதற்கான காரணம் என்ன? மார்க்க ஞானம் இல்லாதது, மார்க்கம் போதித்திருக்கிற பொறுப்புகளை உணராதது. அப்ப அந்த பெண்கள் மார்க்க கல்வியை வளர்த்து கொள்வதுதான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வாக இருக்கிறது. அப்ப இந்த அடிப்படையில் நம்முடைய குடும்பத்தை இஸ்லாமிய முறைப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும். பெண்கள் அதிகமாக மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். குடும்பத்தை பராமரிப்பதற்கு அடிப்படையான விஷயமாக இருக்கிறது. பெண்களிடத்தில் நிலவுகிற தீமைகளை ஆண்கள் அறிவுறுத்தி திருத்த வேண்டும். கோபப்பட்டு திருத்தக்கூடாது, அதிகமா மென்மை இழந்து திருத்தக்கூடாது. மென்மையோடு அவர்களிடத்தில் அழகான முறையில எடுத்து சொல்லி திருத்த வேண்டும். கணவனுடைய தாய் தந்தையரை அந்த மனைவி பராமரிப்பவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தது என்ன? அப்ப குடும்பத்தினுடைய உறுப்பினர்களாக இருக்கிற கணவன் மனைவி இவங்க ரெண்டு பேரும் செய்யற கடமை ஓரளவு முடிஞ்சிருச்சு. கணவனுடைய தாய் தந்தை அவங்களுக்கு மனைவி செய்ய வேண்டிய கடமை அதுவும் ஓரளவு முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன? குழந்தைகள். தாங்கள் பெற்றெடுத்த குழந்தைகள் சீர்கெட்டு தரிகெட்டு ஒழுக்க கெட்டவர்களாக போவதற்கு தாங்களே காரணமானவர்களாக ஆகிவிடக்கூடாது. இன்றைய நவீன காலத்திலே தொலைக்காட்சிகளின் வாயிலாக ஏராளமான தீமைகள் போதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எப்படி சதி செய்யலாம், எப்படி தீமைகளில் விழலாம், எப்படி புகைப்பிடிக்கலாம், எப்படி மது அருந்தலாம் என்று எண்ணி இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்துணை விதமான தீமைகளையும் கற்றுக் கொடுக்கிற பெட்டகமாக தொலைக்காட்சி தான் இருக்கு. அப்ப அந்த தொலைக்காட்சி என்ன பண்ணுவாங்க? குடும்பத்தோடு அமர்ந்துடுவாங்க. கணவன் மனைவி தாய் தந்தை குழந்தைகள், ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் எல்லாம் சேர்ந்து அமர்ந்து கொண்டு அதில் வருகிற ஆபாசமான பாவங்களை கற்றுக் கொடுக்கிற
அத்துணை காட்சிகளையும் ஒன்றாக சேர்ந்து அமர்ந்து பார்ப்பார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது குழந்தைகளுடைய உள்ளத்தில் பதிகிற விஷயம் என்ன? அந்த பாவமான காரியங்கள் நடைபெறுகிற பொழுது தொலைக்காட்சிகளிலே நடைபெற்ற காரியங்களை நம்மோடு சேர்ந்துதான் நம்முடைய பெற்றோரும் பார்த்து கொண்டிருந்தார்கள். அதே காரியத்தை நாமும் செஞ்சாலும் அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. தொலைக்காட்சியிலே என்னென்ன காட்சிகள் இடம்பெற்றதோ அதை நாம் செய்தாலும் இவர்கள் பார்த்து கொண்டுதான் இருப்பார்கள் என்று அந்த குழந்தைகளுடைய மனதில் பதிந்துவிடும். நாம நினைக்கலாம், சின்ன குழந்தைங்க தெரியாது, இவர்களுக்கு விவரம் பத்தாது என்று நாம நினைக்கலாம். ஆனால் அந்த குழந்தைகளுக்கு அந்த விஷயம் பதியும். அப்ப என்னன்னு தெரியலைன்னா கூட காலப்போக்கிலே அவர்கள் வளர 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 அந்த விஷயங்கள் புலப்படுகிற பொழுது இதை தானே நாம் சிறிய வயதிலே பார்த்தோம், அப்போது நம்முடைய பெற்றோர் ஒன்றும் சொல்லாம தான் இருந்தாங்க, நாமளும் செய்யலாம். ஒரு காலத்துல பெண்கள் தொழுகைகளை முடித்துவிட்டு மகரிப தொழுவாங்க. மகரிப தொழுது முடிச்சுட்டு குழந்தை பள்ளிக்கூடத்தில் வந்த குழந்தையை பராமரித்து அதற்கு உணவு கொடுத்து மகரிபை தொழுது முடித்தவுடன் அந்த குழந்தைகளுக்கு குர்ஆன் சொல்லிக் கொடுப்பாங்க. குர்ஆனை ஓத கற்றுக் கொடுப்பார்கள், துஆக்களை கற்றுக் கொடுப்பார்கள். எங்கள் ஊர்கள் எல்லாம் நடக்கும். இதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்துச்சு. ஆனா இன்றைய நிலைமை என்ன தெரியுமா? பையன் ஸ்கூல் விட்டு வரானா இல்லையா அது கண்டுக்கிறது கிடையாது. தொழுக நேரம் வந்துச்சா இல்லையா கண்டுக்கிறது கிடையாது. எந்தெந்த தொலைக்காட்சிகளில் என்னென்ன சீரியல்கள் ஓடுகிறது, சன் டிவியில் ஒரு சீரியல் ஓடுதா அதை பார்த்துக்கிட்டு இருப்போம். அதுல விளம்பர இடைவேளை போட்டு விட்டால் உடனே இந்த நேரத்தை மிச்சப்படுத்தணும், அடுத்த சேனலுக்கு தாவும். அப்ப இந்த தீமைகளிலே மூழ்கி சீரியல் பார்ப்பதிலே மூழ்கி தங்களுடைய பிள்ளைகளை பராமரிப்பதிலே அவர்களுக்கு மார்க்கத்தை போதிப்பதிலே அவர்களை ஒழுக்கமிக்கவர்களாக வளர்த்தெடுத்து நாளை மறுமையிலே சுவனத்திற்கு அழைத்து செல்பவர்களாக இருப்பதற்கு பதிலாக இன்றைய பெற்றோரே பிள்ளைகளிடத்தில் தீமைகள் நிலவுவதற்கு பெரும் காரணமாக வைக்கிறார்கள். அதே போன்று கணவன் மனைவி பேசுகின்ற பொழுது, தாய் தந்தை பேசுகிற பொழுது அதை கவனிக்கின்ற பிள்ளைகள் சிலரை பார்க்கலாம். பிள்ளைகள் இருக்கும், கெட்ட வார்த்தை வந்துகிட்டே இருக்கும், சரளமா வரும். மனைவிடத்துல பேசுவாரு, யாரையோ உட்கார்ந்து திட்டுவாரு, வியாபாரத்தில் ஏற்பட்ட கோபத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு மத்தியிலே வெளிப்படுத்துவார். எப்படி வெளிப்படுத்துவார்? கெட்ட வார்த்தைகளை பேசுவார். திடீரென்று கோபத்திலே தன்னுடைய மனைவியை இழுத்து போட்டு அடிப்பாரு, பிள்ளைகளுக்கு முன்னிலையிலே செய்வார். நாளை வளர்கிற பிள்ளை இவர் என்னென்ன தவறுகளை செய்தாரோ அப்படியே செய்வார், என்னென்ன கெட்ட வார்த்தைகளை பேசினாரோ அப்படியே பேசுவார். இன்றைக்கு இவர் மனைவி இழுத்து போட்டு அடிப்பார், நாளைக்கு இவன் தன்னுடைய தாய் என்று பார்க்காமல் என்னுடைய தந்தை அடித்தாரே அதே போல நானும் அடிக்கிறேன்னு தாயே அடிப்பான். அப்ப இந்த பாவத்துக்கெல்லாம் நாமே ஒரு காரணமாக ஆகிவிடக் கூடாது. ஏனென்றால் குழந்தைகளை பொறுத்தவரையிலே அவர்கள் ஒரு கண்ணாடி பிம்பங்களை போன்றவர்கள். நாம் என்ன செய்கின்றோமோ அதை தான் அவர்கள் பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்களே, குல்லு மௌலுதின் ஈலது அலல் ஃபித்ரா, ஒவ்வொரு குழந்தையும் இயற்கை வழியிலே தான் பிறக்கிறது. ஃபபவாஹு யுஹவ்விதானிஹி வ யுனஸ்ஸிரானிஹி யுமஜ்ஜிசானிஹி, இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லா குழந்தையும் இயற்கை கொள்கையில தான், இன ஏகத்துவ கொள்கையில தான் பிறக்குது. ஆனா அவருடைய பெற்றோர்கள் வளர்க்கின்ற வளர்ப்புல தான் அந்த குழந்தை யூதனாக, கிறிஸ்தவனாக, நெருப்பு வணங்கியாக மாறிவிடுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. இன்றைக்கு நீ குழந்தை பிறக்கின்ற பொழுது நல்ல குழந்தை தான், தூய குழந்தை தான். ஆனால் அந்த குழந்தையை நாம் வளர்க்கின்ற வளர்ப்பிலே தான் அது நல்லவனாக போவதும் தீயவனாக போவதும். அப்ப நாம் நம்முடைய நிலையை சீர்படுத்திக் கொள்வதுதான் அந்த குழந்தைகளை வளர்த்தெடுத்து இஸ்லாமிய குடும்பமாக நம்முடைய குடும்பத்தை ஆக்குவதற்கு ஒரு வழிவகை செய்யக்கூடியதாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல எந்த அளவுக்கு குழந்தைகளை வளர்த்திருக்கிறாங்கன்னு பாருங்க. சஅத் ரலியல்லாஹு அன்ஹு கான சஅத் யுஅல்லிமு பனீஹி ஹாஉலாயில் கலிமாத் கமா யுஅல்லிமுல் முஅல்லிமு, ஒரு ஆசிரியர் மாணவனுக்கு எப்படி கற்றுக் கொடுப்பாரோ, எழுதுவதற்கு கற்றுக் கொடுக்கின்ற பொழுது விரலை பிடித்து இப்படிதான் எழுத வேண்டும் என்று வடிவமைத்து எழுத கற்றுக் கொடுப்பாரோ,
அது மாதிரி சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகனுக்கு துஆவை கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார். சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகனை எப்படி வளர்த்தெடுத்திருக்கிறாங்கன்னு பாருங்க. தான் பெற்றெடுத்த பிள்ளைக்கு மார்க்கத்தை அதிகமாக போதிக்க வேண்டும், மார்க்க சிந்தனையை ஊட்ட வேண்டும், இறையச்சத்தை போதிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில ஆசிரியர் மாணவனுக்கு கற்றுக் கொடுக்கிற மாதிரி, விரலை பிடிச்சு கற்றுக் கொடுக்கிற மாதிரி தன்னுடைய மகனுக்கு அந்த சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துஆக்களை கற்றுக் கொடுத்த காட்சியை பாருங்க. நபிமார்களே தங்களுடைய பிள்ளைகளுக்கு மரண தருவாயில உபதேசம் செஞ்சு விட்டு போனாங்க. என்ன உபதேசம்? இப்ராஹிம் பனீஹி வ யாக்கூப், இப்ராஹிமும் யாக்கூபும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு மரண தருவாயிலே வசியத் செய்தார்கள். என்ன வசியத்? யா பனிய, என்னுடைய மகன்களே, இன்னல்லாஹ் இஸ்தஃபா லக்குமுத்தீன், அல்லாஹ் உங்களுக்கு மார்க்கத்தை தேர்வு செய்து கொடுத்து விட்டான். ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாக நல்ல வழியிலே தவிர மரணித்து விடாதீர்கள். மரணிக்கின்ற பொழுது நல்லவர்களாக மரணியுங்கள், அதுதான் மறுமை வெற்றிக்கு உகந்தது என்று நபிமார்களே தங்களுடைய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை உபதேசித்திருக்கிறார்கள் என்றால் நாம் நம்முடைய பிள்ளைகள் சிறப்பான முறையிலே வளர்வதற்கு எந்த அளவிற்கு உபதேசம் செய்ய வேண்டும், மார்க்கத்தை போதிக்க வேண்டும், அவர்களுக்கு நல்வழியை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு வரலாற்றை சிறப்பித்து சிலாகித்து சொல்கிறானே, லுக்மான் என்கின்ற நல்லடியாருடைய வரலாறு. அவர் என்ன செய்தார்? தன்னுடைய மகனாருக்கு உபதேசம் செய்தார். யா புனைய, என்னுடைய அருமை மகனே, லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விடாதே, இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், இணை வைத்தல் என்பது மிகப்பெரிய அநியாயமாக இருக்கிறது. தன்னுடைய மகனை அழைத்து அன்பாக அழைத்து மகனுக்கு மார்க்கத்தை போதிக்கிறார், அடிப்படை கொள்கையை போதிக்கிறார், அதே போன்று இறையச்சத்தை போதிக்கிறார். ஷிர்க் வச்சிடாத, ஏகத்துவத்திலே இரு, ஏகத்துவத்தை கடைபிடி. ஷிர்க் என்பது இறைவனுக்கு செய்கிற அநியாயமாக நாளை மறுமையிலே நஷ்டத்தை பெற்று தரக்கூடியதாக இருக்கிறது. அந்த ஷிர்க்கிலே விழுந்து விடாது என்று ஏகத்துவத்தை போதித்து விட்டு தக்வாவையும் போதிக்கிறார். எப்படி போதிக்கிறாரு? யா புனைய, என்னுடைய அருமை மகனே, இன்னஹா இன் தகு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின் ஃபதகுன் ஃபி ஸஹ்ரத்தின் அவ் ஃபி ஸமாவாத் அவ் ஃபில் அர்த், கடுகின் விதையளவு இருக்கின்ற ஒரு பொருள் இந்த பூமியிலேயோ இந்த வானுலகிலேயோ ஒரு பாறையின் இடுக்கிலேயோ இருந்தால் கூட யஅதி பிஹில்லாஹ், அல்லாஹ் அதை கொண்டு வருவான். இந்த உலகத்துல கடுகின் விதையளவு இருக்கின்ற ஒரு பொருள் வானுலகின் ஏதோ ஒரு மூலையிலேயோ பூமியிலே ஏதோ ஒரு மூலையிலேயோ அல்லது ஒரு பாறையின் உள்ளுக்குள்ளோ இருந்தால் கூட அது கூட இறைவனுக்கு தெரியும். நீ செய்கின்ற நடத்தைகளும் இறைவனுக்கு தெரியும். இறைவனுக்கு அஞ்சி நட என்று இறையச்சத்தை அந்த லுக்மான் என்கின்ற அடியார் தன்னுடைய மகனுக்கு போதிக்கிறார். பிற மனிதர்களிடத்தில் எவ்வாறு நடக்க வேண்டும் என்கின்ற பழக்க வழக்கத்தை போதிக்கிறார். தொழுங்கள் என்று தொழுகையை ஏவுகிறார். இப்படி ஏராளமான மார்க்க விஷயங்களை அந்த லுக்மான் என்கின்ற நல்லடியார் தன்னுடைய மகனுக்கு போதித்தாரே, அந்த வரலாறு இறைவன் குர்ஆனிலே சிறப்பித்து சொல்கிறான். இன்றைக்கு நாம் போதிக்கிறோமா? பள்ளி கல்வியை கற்றுக் கொடுப்பதிலே ஆர்வம் ஊட்டுகிறோம். ஸ்கூல் படிப்பை படிக்கிறதுக்கெல்லாம் நிறைய ஆர்வம் ஊட்டுகிறோம். அதிலே மார்க் எடுப்பதற்கு, அதிலே முதல் மதிப்பெண் எடுப்பதற்கு அவர்களை பயிற்றுவிக்கிறோம், பல பயிற்சி நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். ஆனா மார்க்கத்தை கத்துக்கணுங்கிறதுல, குர்ஆனை ஓத தெரிய வைக்கிறதுல, துஆக்களை மனனம் செய்ய வைக்கிறதுல நம்முடைய பிள்ளைகளுக்கு பயிற்சி அளிக்கிறோமா? அல்லது பயிற்சி நிறுவனங்களுக்கு அனுப்பி வைக்கிறோமா? மதரசாக்களில் பயில வைக்கிறோமா? எதுவுமே இல்லை. ஆனா அந்த நல்லடியார்கள் எப்படி இருந்தார்கள்? நபி தோழர்கள் எப்படி இருந்தார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு மார்க்கத்தை போதிக்கிறாங்கன்னு பாருங்க. தன்னுடைய பேர குழந்தை வந்துகிட்டு இருக்கிறாரு ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள். அவங்க வந்துகிட்டு இருக்கும் பொழுது பள்ளிவாசல்ல தர்ம பொருட்களுடைய பேரித்தம்பழம் குவிக்கப்பட்டு இருக்கிறது. அதையிலிருந்து ஒரே ஒரு பேரித்தம்பழத்தை அந்த பச்சிளன் சிறுவனான அந்த ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் எடுத்து சவாயில போட்டுறாங்க. போட்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எப்படி மார்க்கத்தை போதிக்கிறாங்க?
துப்பு துப்பு. நீ சாப்பிட்டு இந்த பேரித்தம்பளத்தை துப்பி விடு. ஆமா ஷார்த்த, நீ தெரியாதா? நீ உணரவில்லையா? நமக்கெல்லாம் இந்த சதக்கா பொருள் ஆகுமானதில்லை, தடுக்கப்பட்டது என்று உனக்கு தெரியாதா? நீ அதை எடுத்து சாப்பிட்டியே. யாருக்கு போதிக்கிறாங்க? ஹராம் ஹலாலை யாருக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள்? பச்சிளம் குழந்தைக்கு, சின்ன சிறுவனுக்கு. ஆனா இன்றைக்கு நம்முடைய நிலைமை எப்படி தெரியுமா? சின்ன பிள்ளை தானே செஞ்சுட்டு போகுது, சின்ன பிள்ளை தானே பேசிட்டு போகுது. இன்றைக்கு பெற்றோர்களுக்கு பெருமையான விஷயம் ஒன்று இருக்கு. என்ன சொல்லுங்க? தொலைக்காட்சியை போற்ற வேண்டியது, டிவியை ஆன் பண்ணிட வேண்டியது, அதுல ஏதாவது பாட்டை போட வேண்டியது. அந்த பாட்டை இந்த குழந்தை மனப்பாடமாக பாடும், அல்லது அந்த பாட்டிலே அந்த கூத்தாடிகள் நடனம் போடுவதை போன்ற இந்த குழந்தை நடனம் போடும். அதை சொந்தக்காரர்களை எல்லாம், சொந்த பந்தங்களை எல்லாம் அழைத்து பாருங்க. சின்ன குழந்தைய பாருங்க எப்படி பாடுது, பாருங்க எப்படி ஆட்டம் போடுறான் பாருங்க. இப்படியே நடிகை மாதிரி ஆடல. இதுவெல்லாம் பெருமையாக இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய குழந்தைகள் சீர்கெட்டு எதிர்காலத்திலே ஒழுக்கம் கெட்டு போவதற்கு இதுவெல்லாம் ஒரு முதல் படி. அதெல்லாம் போதிக்கிறோமா இல்லையா? அது பெருமையா நினைக்கிறோமா இல்லையா? இதுவா பெருமை? என்னுடைய குழந்தை அல்ஹம்து சூரா ஓதுது பாருங்க, அம்ம ஜுஸை மனப்பாடம் பண்ணி இருக்குது பாருங்க. என்ன துவாவை கேளுங்கள், நீங்கள் கேட்டு முடிப்பதற்குள் என்னுடைய மகன் சொல்லிவிடுவான். இதுல நமக்கு பெருமை. இதை கற்றுக் கொடுக்காமல், மார்க்கத்தை போதிக்காமல், எது ஒழுக்கம் கிட்ட வழியோ, நாளை மறுமையிலே நரகத்திற்கு அழைத்து செல்கிற வழியோ, அந்த நரகத்துக்குண்டான வழியை நாமே நம்முடைய குழந்தைகளுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறோமா இல்லையா? இதுதான் இறைவன் கொடுத்த பொறுப்பை சிறப்பாக செய்வதா? நம்முடைய குழந்தைகளை வளர்த்தெடுப்பதில், நம்முடைய குடும்பத்தாரை நரகத்திலிருந்து பாதுகாக்கிறதுல இறைவன் பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறானே, அந்த பொறுப்பை சரியாக உணர மறுக்கின்றோமே. பிள்ளைகளை சரியான முறையில் வளர்த்தெடுக்க வேண்டும், மார்க்கத்தை போதிக்க வேண்டும், இறையச்சத்தை போதிக்க வேண்டும், வணக்க வழிபாடுகளிலே அவர்களுக்கு ஆர்வம் ஊட்ட வேண்டும். இதுவும் அல்லாஹ் விதித்திருக்கிறானே, கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லிக்கும் முன்னாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரை நரகத்திலிருந்து காத்துக்கொள்ளுங்கள் என்று இறைவன் சொல்கிறானே, அந்த கடமைகளில் ஒன்றாக இருக்கிறது. அடுத்து என்ன? பெற்றோர். பிள்ளைகள் பெற்றோரை கவனிக்கிறது. ஏற்கனவே சொன்னோமே, மனைவி தன்னுடைய கணவனுடைய பெற்றோரை பராமரிக்க மாட்டேன் என்று கோப வார்த்தைகளை கொட்டி தீர்க்கின்ற பொழுது அதைக்கு பயந்து, தன்னுடைய மனைவிக்கு பயந்து தனி குடித்தனம் சென்று தன்னுடைய பெற்றோர்களை, தன்னுடைய 10 மாதம் சுமந்து வளர்த்தெடுத்த தன்னுடைய தாயை, தனக்காக உழைத்துக் கொண்டிருந்த தன்னுடைய தந்தையை, எல்லா ஆசாபாசங்களையும் தனக்காக தியாகம் செய்த தன்னுடைய பெற்றோர்களை விட்டுவிட்டு, அனாதைகளாக விட்டுவிட்டு, ரோட்டிலே பிச்சை எடுப்பவர்களாக விட்டுவிட்டு தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய மனைவிமார்களோட போறாங்களா இல்லையா? முதியோர் இல்லங்களை இந்த நாட்டிலே அதிகமாக்குகிறார்களா இல்லையா? காரணம் என்ன? பெற்றோரை மதிக்க மறுப்பது. இறைவன் சொல்லுகிறான், பிர்ருல் வாலிதைன், பெற்றோர்களை பேணுவது உங்களுக்கு ஆகச் சிறந்த காரியம். وَقَضَى رَبُّكَ أَلَّا تَعْبُدُوا إِلَّا إِيَّاهُ وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا, அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும் என்பதையும், பெற்றோருக்கு நல்ல உபகாரம் செய்ய வேண்டும் என்பதையும் இறைவன் உங்களுக்கு வலியுறுத்தி சொல்கிறான். இம்மா எவ்வளவு இந்தக்க, உங்களிடத்தில் அந்த பெற்றோர்களில் ஒருவரோ அல்லது அந்த பெற்றோர்களில் இருவருமோ முதுமை வயதை அடைந்து விட்டால், முதிய வயதை அவர்கள் அடைந்து உங்களிடத்தில் இருந்தால், உங்களுடைய பராமரிப்பை எதிர்பார்த்திருந்தால், அவர்கள் செய்கின்ற அந்த முதுமை என்கின்ற சிறிய பிரயாத்திலே, முதுமை என்பது இன்னொரு குழந்தை பருவமாக இருக்கிறது. அந்த குழந்தை பருவத்திலே எதையும் அறியாமல் அவர்கள் செய்கின்ற பொழுது அவர்களிடத்தில் ஃபலா தகுல்லஹுமா உஃபின், சீன்னு கூட சொல்லிடாதீங்க. பெற்றோர்களை பார்த்து, நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையினரை பார்த்து சீ என்கின்ற வார்த்தையை கூட பயன்படுத்தி விடாதீர்கள், அல்லாஹ் சொல்லுகிறான். ஆனா இன்றைக்கு சீங்கிற வார்த்தையை மட்டுமா பயன்படுத்துறாங்க? அந்த பெத்த உள்ளங்கள் நோகுகிற அளவிற்கு, உள்ளம் குமுறுகிற அளவிற்கு, தன்னுடைய இறுதி காலத்திலே தான் பெற்றெடுத்த மகனுடைய அரவணைப்பிலே இருக்க வேண்டும் என்று ஏங்குகிற தாய் தந்தையினரை புறக்கணித்து விட்டு, விரட்டி தள்ளிவிட்டு இன்றைய எத்தனை பிள்ளைகள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் பெரும் பாவங்களில் ஒரு பாவமாக சொன்னார்களே, உக்கூக்குல் வாலிதைன், பெரும் பாவங்களில் ஒரு பாவம் என்ன?
பெற்றோர்களுக்கு நோவினை கொடுப்பது. உடல் அளவில் கொடுக்கறது மட்டும் இல்லை, மனசளவில் கொடுக்கறதும் பெரும்பாவம் தான். இந்த அளவுக்கு மார்க்கம் சொல்லுது. இந்த மார்க்க ஞானம் இல்லாமல் தங்களை நரகத்திலிருந்து காத்து கொள்ளாமல், தங்களுடைய குடும்பத்தாரை நரகத்திலிருந்து காத்து கொள்ளாமல், அதற்காக குடும்பத்திற்கு மார்க்கத்தை போதித்து இஸ்லாமிய குடும்பமாக தங்களை உருவாக்க நினைக்காமல், மனம் போன போக்கிலே இன்ற நவீன யுகத்திலே நவீன நவநாகரிக வாழ்க்கையை இஸ்லாத்தை மறந்துவிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா இல்லையா? சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் விதித்த கடமை நமக்கு நிறைவேற வேண்டும். நாமும் நரக நெருப்பிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து காத்துக்கொள்ள வேண்டும். நாம் அனைவரும் சுவனத்தில் ஒன்றியுடைய வேண்டுமையானால் நம்முடைய குடும்பத்தாரை இஸ்லாமிய குடும்பமாக உருவெடுக்க செய்ய வேண்டும். மார்க்கத்தை போதிக்க வேண்டும். மனைவி மார்க்க அறிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். கணவன் மார்க்க கல்வி ஞானத்தை வளர்த்துக் கொள்பவர்களாக இருக்க வேண்டும். பிள்ளைக்கு மார்க்கத்தை, இறை எச்சத்தை அனைத்தையும் போதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இவர்கள் அனைவரும் சேர்ந்து வீட்டில் இருக்கின்ற முதியவர்களை பராமரிக்க வேண்டும். இதுதான் உண்மையான இஸ்லாமிய குடும்பம். அந்த அடிப்படையில் நம்முடைய குடும்பத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் நம்மை நாளை மறுமையிலே நரகத்திலிருந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் காப்பாற்றக்கூடிய காரியமாக இருக்கிறது. அத்தகைய இஸ்லாமிய குடும்பத்தை பெறக்கூடிய நல்பாக்கியத்தினை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் கொள்வானாக என்று பிரார்த்தித்து எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்